வணக்கம், காந்திகேசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் எறா கடாய் சோறுங்க. இது எப்படின்னா, எறா வாங்கி நம்ம ஃப்ரை பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி ஆனியன் போட்டு தக்காளி போட்டு ஃப்ரை பண்ணுற வேண்டி தான். ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் கடாயில் வச்சு சூடாக ரைஸ் போட்டு பரட்டிட வேண்டியதாங்க. போட்டு கொஞ்சம் காரம் சாதம் அப்படி பரட்டிட்டிங்கன்னா எறா கடாய் சோறு சூப்பர் கிடச்சிடும். இதை நம்ம சின்ன வயசுல நம்ம வீட்டில் அம்மாலாம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்த சாதத்துக்கு இந்த மீன், மட்டன் ஃப்ரை, இந்த எறா இதெல்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த கடாயில் சாதம் போட்டு பரட்டினா அதுக்கு ஒரு ரசிகர் கூட்டமே இருக்குது. எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் ஒரு உருண்டை கொடுப்பாங்க. அது பத்தாது அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு அது செய்வாங்க. அது மாதிரி இருக்குது. அதான் இன்றைக்கி பண்ணியிருக்கோம். இதை ஹோட்டலில் கொடுத்தான்னா 370 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. சில ஹோட்டலில் 420 அப்படி இருக்குது. அதில் ஒரு 4-5 எறா தான் இருக்குது. இதான் விஷயம். நீங்களும் அது மாதிரி செய்யுங்க. எறா கடாய் சோறு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே.